எங்களுடைய ஓலக்குச்சல் வீடு கட்டி ஒரு வருஷம் ஆக போகுது. அங்கே எப்போ நடந்து வந்தாலும் இந்த சைடு வழி தான் நாங்கள் நடந்து வருவோம். மரம் வச்ச உடனே சைடில் உள்ள கொப்பு பூரா சைடில் அதிகமாக வளர்ந்து வந்துட்டு ஓலக்குச்சல் வீட்டு பின்னாடி சுற்றி இருக்கிறது மரம் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த மரத்தில் கொப்புலாம் வளர்ந்து வரும்போது சைடில் நடந்து வரும்போது எங்கள் மேலே இடிச்சிட்டு இருக்கு. முக்கியமாக எங்களோட கிரவுண்டோட நாங்கள் கட்டின நெட்டையும் ரொம்ப சேதப்படுத்துது. மரத்தை வெட்டது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. நம்மளை வெட்டுற மாதிரி தான் அந்த மரத்தை வெட்டதும் அதுக்கும் ரொம்ப வலிக்க தான் செய்யும். வேற என்ன பண்ண நாங்கள் நடந்து போக இந்த கொப்பை வெட்டினா மட்டும் தான் இதில் எங்களால் நடந்து போக முடியும். மரத்திலே பெரிய மரம்னா சீக்கிரமாக வெட்டிடலாம். இந்த மாதிரி சைடில் உள்ள கொப்பை வெட்டதான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மரம் அளவுக்கு மீறி வளர்ந்து எங்களுடைய டேங்க் மேலே வேற போயாச்சு. வேற என்ன பண்ண மேலே உள்ள கொப்பை வெட்டினா மட்டும் தான் இந்த டேங்குக்குள்ளே மரம் நமக்கு போகாது. மரத்தை வெட்டும் போது எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகி போச்சு. கொப்பை வெட்டும் போது சின்னதாக ஒரு பாம்பு இருந்திருக்கு. அந்த கொப்பு கீழே விழுந்தோடனே அந்த பாம்பு ஓடி போயிட்டு நான் குளிர்காலத்தை கூட தாங்கிடலாம் போல இருக்கு. இந்த வெயில் காலத்தை நம்மளால தாங்கவே முடியல. ஒரு நாளைக்கு 100 டிகிரி 102 டிகிரி அந்த அளவுக்கு வெயில் அடிக்க தான் செய்யுது. இந்த வெட்டின மரத்தோட கொப்பை பூரா நானே எங்கள் ஊர் குளத்தோட சைடில் பூரா அள்ளி போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ ஷேர் பண்ணுங்க.